அதிமுக இதுவரை காணாத தோல்வியை எடப்பாடி பழனிசாமி தலைமையில் தொடர்ந்து கண்டு வருகின்றது. நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் சில தொகுதிகளில் டெபாசிட் இழந்தும் பல தொகுதிகளில் இரண்டாம் இடத்தை பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியிடம் இழந்துவிட்டது. எடப்பாடி பழனிசாமி பாராளுமன்ற தேர்தலில் விசிக, காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகளை அதிமுக பக்கம் இழுக்க பார்த்தார். ஆனால் அந்த கட்சிகள் எடப்பாடிக்கு பல்பு கொடுத்தது. வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலில் நிச்சயமாக விசிக, காங்கிரஸை இழுக்க எடப்பாடி முயற்சி செய்து வருகிறார். அதற்கு ஆரம்பத்தில் விசிகவும் பச்சை கொடி காட்டியது. அதன் பின் திமுகவின் உண்மை முகத்தை உணர்ந்த திருமா கூட்டணியில் இருந்து வெளிவரப் போவதில்லை என்ற அறிகுறிகளை காட்டி வருகிறார். இந்த நிலையில் எடப்பாடியின் கடைசி நம்பிக்கையாக இருப்பவர்கள் சீமானும் விஜயும் தான். விஜய் தனது முதல் மாநாட்டில் திமுகவை கடுமையாக தாக்கி பேச அதிமுகவை சீண்டவில்லை. இதை வைத்து விஜயின் தவக அதிமுகவுடன் கூட்டணி பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருவதாக அரசியல் வட்டாரத்தில் பேசப்பட்டது. சமீபத்தில் பிரபல நாளிதழ் அதிமுக தவக மறைமுகமாக கூட்டணி பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருவதாகவும் செய்தி வெளியிட்டது. அந்த செய்தியை 30 மணி நேரம் கழித்து விஜய் புசியானந்தை வைத்து மறுத்து அறிக்கை வெளியிட்டார். தவக அதிமுகவுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தவில்லை என்று மறுத்த போதிலும் அதிமுக தரப்பு விஜயெல்லாம் ஒரு ஆளே இல்லை, அவர்கள் உதவி எங்களுக்கு தேவையில்லை, வாக்கை நிரூபிக்காத ஒரு கட்சியுடன் எப்படி கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துவோம் என்று தைரியமாக பதிலடி கொடுக்க முடியாமல் அரசியல் களத்தில் அதிமுக அவமானப்பட்டு நின்றது. இந்த நிலையில் எப்படி தவக அதிமுக பேச்சுவார்த்தை முறிவு ஏற்பட்டது என்பது குறித்தான தகவல் கசிந்துள்ளது. கடந்த 2011ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் ஆட்சியில் இருந்த திமுகவை அகற்ற வேண்டும் என்ற ஒற்றை நோக்கத்தோடு அதிமுக, தேமுதிக கூட்டணி சேர்ந்தனர். முதலில் தேமுதிக 60க்கும் மேற்பட்ட இடங்களை கேட்டது. ஆனால் அதிமுக 41 இடங்கள் கொடுக்கிறோம், தேர்தல் செலவுகளை நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம் என்ற உத்தரவாதம் கொடுத்ததால் தேமுதிக உடன்பட்டதாக அரசியல் வட்டாரத்தில் பேசப்படுவது உண்டு. இந்த நிலையில் அதே பாணியில் இன்று பொறுப்பை தனது மகன் மிதுனிடம் ஒப்படைத்திருக்கிறார் எடப்பாடி. மிதுனும் விஜய் தரப்பை குறைந்த எண்ணிக்கையிலான தொகுதிகள் வழங்கும் ஆஃபருடன் அணுக விஜய் தரப்பு டென்ஷன் ஆகி இருக்கிறார்களாம். நாங்கள் என்ன சாதாரண கட்சியா? விஜய் தற்போது தமிழ் சினிமாவின் உச்ச நட்சத்திரம். அப்படிப்பட்ட ஒருவர் சினிமாவை விட்டுவிட்டு உங்கள் தலைவர் முதல்வராக வேண்டும் என்று பிரச்சாரம் செய்வாரா? குறைந்த எண்ணிக்கையில் தொகுதிகளை பெற்றுக்கொள்ள நாங்கள் 5% வாக்குகள் கொண்ட கட்சியா என்று மிதுனின் ஆஃபரை மறுத்துவிட்டதாக சொல்லப்படுகிறது. போற போக்கை பார்த்தால் அதிமுகவுடன் இருக்கும் தேமுதிகவும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைந்து அதிமுக கூடாரம் காலியாகிவிடும் என்று தெரிகிறது. 2026 தேர்தலில் ஒரு திராவிட கட்சி 13% வாக்குக்கு கீழ் செல்லும் என்று அண்ணாமலை சொன்னது நிச்சயம் நடக்கப் போவதாகவே தெரிகிறது என அரசியல் விமர்சகர்கள் கூறி வருகின்றனர். இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் IND தமிழ் 24x7 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.